இவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறீங்களே திவ்யா, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்களே. என் வாழ்க்கையில் முதல் முறையாக ப்ராடக்ட் வாங்கி திட்டு வாங்குறது இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். லாங் ரோட் ட்ரிப் ஒன்று போக போகிறோம், அதனால் மழை டைம் வர. ஸோ இந்த ரெயின் ப்ரொடெக்டர் ஸ்டிக்கர் வாங்கலாம் சைட் மிரருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பேக்கேஜிங்னா நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். மேபி அதனால் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இது ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொடுத்துருக்குற ஆல்கஹால் வைப்ஸ் எல்லாமே வச்சு தான் நான் ஒட்டினேன். அதை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் என்னால் ஒட்டவே தெரியல. ஸோ இது ப்ராப்பராக உங்களுக்கு ஒட்ட தெரியும் அப்படின்னா நீங்களே ஒட்டிக்கலாம். ஆனால் நல்லா ஸ்டிக்கர் ஒட்டுற கடை இருக்குது. இப்போ மொபைலுக்குலாம் நம்ம அப்படியே ஸ்க்ரீன் கார்டெலாம் போடுறது கடையில் போய் போடுவோம், அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பட் ப்ராடக்ட் வைஸ் சொல்லணும்னா 50% நல்ல ப்ராடக்ட், 50% வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒட்டி அதை பீல் பண்ணும்போது ஸ்டிக்கர் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்ன் பார்த்தீங்கன்னா அது காரோட அந்த லுக்கை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ தானே அதில் ஒட்டியிருக்கு. ஸோ கிளைமேட் மாற அதாவது நீங்கள் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, இல்லை ரொம்ப மழை பெய்யுது, இல்லை ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா அந்த க்ளூ வந்து உரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிஸ்ட்டு ஃபாகு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட் மிக்சட் டெம்பரேச்சர்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஏர் கேப் ஃபார்ம் ஆகிறது, அந்த க்ளூ பிஞ்சிட்டு வர்றது, அது எல்லாமே நடக்குது. ஸோ தண்ணி ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு வட்டமான இடத்துல மட்டும் தண்ணி படாது. பட் ஸ்டில் இது ஒரு 50-50 நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாங்க. இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வாங்க வேண்டாம். பை.